அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷால்லா நம்ம இன்றைக்கி அக்கீதா கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம முன்னாடி உள்ள கிளாஸில் நபியை பற்றின இதை பார்த்தோம். இனி அதே தான் இப்போ அதே வசனம் 9வது அத்தியாயம் 24வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நபியே நம்பிக்கையாளர்களை நோக்கி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய தந்தைகளும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய மனைவிகளும் உங்களுடைய குடும்பங்களும் நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கும் உங்கள் பொருட்களும் நஷ்டமாகி விடுமோ என நீங்கள் பயந்து மிக எச்சரிக்கையுடன் செய்து வரும் வர்க்கமும், அதாவது உங்களுக்கு மிக விருப்பமுள்ள உங்கள் வீடுகளும் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் விட அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவதை விடவும் உங்களுக்கு மிக விருப்பமானதாக இருந்தால் நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்கள் அல்ல. ஸோ உண்மை நம்பிக்கையாளர்கள் இல்லைன்றது யாரை சொல்கிறாங்க? ஒரு 8 இதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தினர்கள், பிள்ளைகள், பெற்றோர்கள், மனைவிமார்கள், நீங்கள் சம்பாதித்து வைத்த பொருட்கள், செல்வங்கள், வீடுகள், இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக இருந்தது. அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவதை விட இது எல்லாமே உங்களுக்கு முக்கியமாக இருந்துச்சுன்னா நீங்கள் யார்? உண்மை முக்மீன்கள் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்கிறான். அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை வருதுன்னா, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அடைய வேண்டிய தண்டனையை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, கட்டளை வரும் வரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எதிர்பார்த்து இருங்கள். உங்களை போன்று பாவிகளை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துவதில்லை. நஅூது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம் அனைவரும் இதிலேருந்து பாதுகாப்பானாக. ஸோ இன்ஷால்லா இதிலேருந்து நம்ம அனைவருமே அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லாஹுக்கு அடுத்து யாருக்கு கொடுக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும். அடுத்து மேலே உள்ள வசனத்தில் அல்லாஹ் 8 விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறான். உலகத்தில் உள்ளது நாம் அனைவருமே என்ன பண்ணோம், நாம் செய்யக்கூடிய செயலை எல்லா இந்த 8 செயல்கள், அதாவது இந்த இப்போ மேலே படித்தோம் பார்த்தீங்களா, நபியை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பிள்ளைகள், குடும்பங்கள், அந்த 8 செயல்களை பற்றினது தான் இருக்கும். அப்படி இல்லை அதில் ஏதாச்சும் ஒன்றாக இருக்கும், இல்லைன்னா அந்த 8க்காகவுமே தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இருக்கிறோம். இந்த 8 மீது நம்ம என்ன பண்ணுறோம், நேசம் அதிகமாக வைக்கிறத விட யார் மீது அதிகமாக நம்ம நேசம் வைக்கிறோம்னா அல்லாஹ் மீதையும் அவனுடைய தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹுடைய வழியில் போர் செய்வதும் நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்னு யார் சொல்கிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்படி நேசத்தை, அதாவது அந்த மாதிரி ஒரு நேசத்தை ஒருவனுக்கு இல்லைனா ஏதோ ஒரு பொருள் மீது நம்ம வச்சோம் அப்படின்னா அது எப்படி சொல்லுவோம்? அவன் யாருன்னா, இப்போ நம்ம அதீத அன்பை நம்ம பெற்றோர்கள் மீதோ இல்லை கணவன்மார்கள் மீதோ பிள்ளைகள் மீதோ நம்ம ரொம்ப பிரியமாக இருக்கிறோம், நேசமாக இருக்கிறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு என்ன பேர்னா ஃபாசிக் ஆவர். அவங்க யாருன்னா ஃபாசிக் ஆவர். ஃபாசிக்னா யார்? பாவி. ஃபாசிக் அப்படின்னா என்னன்னா பாவி அப்படின்றாங்க. அப்படி அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வதையும் நேசிப்பதை விட ஒரு இதில் நேசம் இருந்துச்சுன்னா அவங்க யார்? முஷ்ரிக். அவங்கள எப்படி சொல்லுவாங்கன்னா முஷ்ரிக், அதாவது தஹூதுல் உலூஹியாவில் ஏற்படக்கூடிய ஷிர்குல் அக்பர் ஆவார். ஸோ நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் தான் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுக்கு அடுத்து 3ஆவதாக தான் என்ன பண்ணணும், நம்மளுடைய குடும்பத்தினர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகளாக நேசிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். ஆதரவு வைக்கப்படுவதால் ஏற்படக்கூடிய ஷிர்க். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஆதரவு வைக்கிறோம், அதன் மூலயமா ஏற்படக்கூடிய ஷிர்க். அப்படி நமக்கு தெரியாத பல விஷயங்கள், நம்ம அறியாத விஷயத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா பாவங்கள் செய்கிறோம். இது பாவம்னு தெரியாமல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக செய்கிறோம். அப்போ அது பாவம்னு தெரியலை, நம்ம செஞ்சிட்டோம், ஆனால் நமக்கு அது தௌபா கேட்போமா? மாட்டோம். ஏன்னா அது நம்ம பாவம்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம அறியாமல் தான் நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த செஞ்ச பாவத்துக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், தௌபா கேட்க மாட்டேங்கிறோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் எது சரி எது தப்புன்றது அல்லாஹ் நம்மளை படைத்த ஒருவனுக்கு தான் தெரியும். நம்ம என்ன செஞ்சாலும் என்ன பண்ணுங்கள், அடுத்தடுத்து தௌபாவை கேட்டுக்கிட்டே இருங்க. நான் இது செஞ்சுருக்கேன், உனக்காக நான் இது நன்மையை நோக்கி தான் செஞ்சுருக்கேன், இது தவறாக இருந்தால் என்னை மன்னித்து விடு அப்படின்ற ஒரு வார்த்தையை இன்ஷா அல்லாஹ் நியத்தை வச்சு சொல்லிவிடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இதோட கண்டினியூஷனை பார்ப்போமா?
ஒரு படைப்பு அல்லாஹ் வந்து ஒரு படைப்பை படைச்சிருக்கான். அந்த படைப்புனால முடியாத ஒன்றை அந்த படைப்புக்கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்குறோம்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ அல்லாஹ் நாடியவர்கள்லாம் இந்த வீடியோஸ் பார்ப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஒர்க் இருக்குது, நம்மளால் அவ்வளோ ஒரு லிமிட்டுக்கு மேலே தான் முடியுது, அதுக்கு மேலே முடியலை. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு வேலை இருக்குன்னா அது அப்படியே கண்டினியூவாக தொடர்ச்சியாக நம்மளால் பண்ண முடியாது. நமக்கு ஒரு ரெஸ்ட்டு வேணும். இப்போ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம உட்காராமல் அப்படியே நின்றுட்டு எப்படியோ பல்ல கடிச்சு நம்ம ஒர்க் பண்ணிடுறோம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும். ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங்க்கு அப்புறம் நமக்கு ஒரு நைட்டுன்ற பிரேக் வேணும். ஒரு நம்ம 2 கேப்புக்கு நடுவில் என்ன பண்ணோம், ஒரு 1/2 அன் ஹவர் 15 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணுறதுக்கு உட்காந்துக்குவோம், தண்ணி குடிச்சுக்குவோம், அந்த மாதிரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்குவோம். ஸோ அளவுக்கு மீறினது என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படின்றத அல்லாஹ் சொல்கிறான். ஸோ அவனுடைய படைத்தது யார், மனிதனால் முடியாத ஒன்றை மனிதனிடம் நம்ம எதிர்பார்க்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் வந்து உங்களோட நசீபில் இவ்வளோ தான் இன்றைக்கான வருமானம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் இது இவ்வளோ தானா, இது நேற்றை விட இன்றைக்கி என்ன கம்மியாக இருக்குது, இன்னும் பத்தலை. மனிதருக்குடைய ரிஸ்க்கை அல்லாஹ் கொடுத்துட்டான். நேற்று அதிகமாக கொடுத்ததுனால இன்றைக்கி என்ன பண்ணுறான், அல்லாஹ் அந்த ரிஸ்க்கை கம்மி பண்ணியிருக்கான். அடுத்து என்ன பண்ணுவான், இன்னும் அதிகமாக கொடுப்பான். ஸோ இன்னும் பரக்கத் செய்யக்கூடியவளாக தான் இருக்கிறான் அல்லாஹ். ஸோ நம்ம என்ன பண்ணணும், மனிதனால் இது அல்லாஹ் நமக்கு நாடி இருக்கான். ஸோ அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப அதிகம் இன்னுன்றதை எதிர்பார்க்கக்கூடாது. அல்லாஹ் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அவன் தான் வந்து ஷாஃபிக் என்று வந்து திருமறையில் வந்து கூறினான். அல்லாஹ் அவங்கள எப்படி சொல்கிறான், ஷாஃபிக் அப்படின்றது வந்து சொல்கிறான். ஓகே, இப்போ ஷாஃபிக் அப்படின்னா என்னென்னா வந்து நோயாளி அப்படின்ற மாதிரி, மனநோய் சொல்லுவோம்ல, ஒரு நோய், அது வேணுங்கிறதுலாம் என்ன, ஒரு நோய் மாதிரி, நோய்க்கு சமம் அப்படின்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்கிறான். ஓகே, அதோட கண்டினியூஷன். நான் நோயுற்ற தருணத்தில் அவனே என்னை குணப்படுத்துகிறான். நான் நோயுற்ற தருணத்தில் அவனே என்னை குணப்படுத்துகிறான். அல் குர்ஆனில் 26வது அத்தியாயம் 80வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அல்லாஹ் மட்டும்தான் என்ன பண்ணான், ஷாஃபி, நோயாளிகளை குணப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வை தவிர மருத்துவர். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அவுலியாக்கள் இல்லைனா வந்து பெரியவர்களிடம், இப்போ அவுலியாக்கள்லாம் இருப்பாங்கள்ல, நல்லா கற்று அறிந்த ஆலிம்கள், அவுலியாக்கள் அப்படி சொல்லுவாங்கள்ல, அவங்க அப்படி இல்லை, பெரியவங்களிடம் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தை பாக்கியத்துக்காக வந்து எதிர்பார்க்க, துவா செய்யுங்க, உங்களுடைய துவாவால் தான் வந்து எனக்கு இதுவாக ஆகும் அதுவாக ஆகும் அப்படின்றது கிடையாது. அதுவும் என்னது, ஷிர்க். இப்போ நம்ம நிறைய இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க துவா செஞ்சதுனால தான் என்ன ஆகுது, எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சு அப்படின்னு என்ன பண்ணாங்க, எல்லா கிரெடிட்டும் அல்லாஹ் கிட்ட கொடுக்காம அது அவங்களுக்கு துவா அல்லாஹ் நாடியதுனால தான் அவங்களுக்கு கிடைச்சதுன்ற அறியாமல் இல்லாமல், ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்கனால தான், இவங்க செஞ்சனால தான் எனக்கு கிடச்சிச்சு, இவங்க ஹஜ்ஜுக்கு போய் இவங்க துவா செஞ்சனால தான் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு இவங்கனால அப்படின்னு அந்த மனிதர்கள் மேலே தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லா கிரெடிட்ஸும் கொடுக்குறாங்க. பட் அவங்களுடைய துவாவை அங்கீகரித்தது யார், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தது யார், நம்மளை படைத்த அல்லாஹ். அதே மாதிரி இப்போ மற்ற மதத்தவர்கள் செய்வாங்கள்ல, இப்போ மரத்துக்கு வந்து சம் கலர்ஸ் அடிச்சுட்டு அந்த மரத்தில் தொட்டில் கட்டி விட்டுட்டா பேபி வந்து ஃபார்ம் ஆகிடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது. அது இப்போ என்ன, அது நம்ம இஸ்லாத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. அல்லாஹ் நம்மளை அந்த ஷிர்க்கு, அந்த இதில் இருந்து இணை வைப்பதுலேருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். ஸோ அந்த இது என்னது, ஷிர்க்கு தான். அடுத்து மருத்துவம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நம்ம குணமாச்சுன்னா அந்த டாக்டர் நினச்சனால தான் குணமாச்சு, அப்படி கிடையாது. டாக்டர் என்பவங்க, அதாவது மருத்துவம் என்பவர் யாருன்னா வந்து அந்த இப்போ ஃபீவருக்குனா இந்த மெடிசன் போட்டால் ஃபீவர் குணமாகும், அப்புறம் டயரியாக்குனா லூஸ் மோஷன் ஆகுது, ஏதோ உடம்பு சரியில்லை, டெங்கு ஃபீவர், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்தந்த ஃபீவருக்கு இந்தந்த மாத்திரை, தலைவலிக்கு இந்த மாத்திரை, உடம்பு வலிக்கு இந்த மாத்திரை, வாந்தி வந்துச்சா இந்த மாத்திரைன்றதை அவங்க என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. ஸோ இந்த நோய்க்கு இந்த மாத்திரை கொடுத்தா சரியாகுன்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு இந்த நோய்க்கு இந்த மாத்திரை கொடுத்தா சரியாகும் அப்படின்றதான் தெரியுமே தவிர, இந்த நோயவே அவங்களால என்ன பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. நோயை கொடுக்கறதும் அல்லாஹ் தான். நோயை கொடுக்கும் போது என்ன பண்ணுவான், அதுக்கான ஷிஃபா மருந்தையும் என்ன பண்ணுவான், அல்லாஹ் இறக்கிட்டு தான் அடுத்து இந்த நோயை இறக்குவான். ஸோ அல்லாஹ் தான் நோயை கொடுக்குறான், அல்லாஹ் தான் நமக்கு ஷிஃபாவை கொடுக்குறான். இந்த டாக்டர்கிட்ட போனனால தான் எனக்கு இந்த நோய் குணமாச்சுன்றது நம்ம எப்பயுமே சொல்லக்கூடாது. அது என்னது, ஷிர்க். ஸோ அந்த ஷிர்கான விஷயத்தை நம்ம செய்வதை தவிர்த்து கொள்.
சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டாக்டர் இல்லைன்னா நான் என்ன பண்ண உயிரே பிழைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு வாயால் சொல்கிறது. அவங்க மனசில் நினைப்பாங்க, பரவாயில்ல இவங்கனால தான் நம்ம என்ன பண்ண இன்றைக்கி காப்பாற்றப்பட்டோம், இவங்க இல்லைன்னா அவ்வளோதான் என்ன ஆகிறது அப்படின்றது. இவங்கனால கைராசியான டாக்டர் அப்படின்னு சொல்கிறது. இந்த டாக்டர்னால தான் இன்றைக்கி நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறது என்னது ஷிர்க்கு. அல்லாஹ் நாடியனால தான் அந்த டாக்டர் அங்கே இருந்திருக்காரு. ஸோ அல்லாஹ்வின் நாட்டம் எல்லாமே என்னது அல்லாஹ்வின் நாட்டம். ஸோ இது எல்லாமே என்னது ஷிர்க்கு சம்மந்தப்பட்டது தான். இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹாஸ்பிட்டல் போகிறது தப்பில்லை. நோய் ஏற்பட்டால் மருத்துவரிடம் செல்லுங்கள், ஆனால் ஹராமான முறையில் மருத்துவம் செய்யாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஹராமான முறைனா என்னது, இந்த மாதிரி அல்லாஹுதான் அப்படின்றத மறந்துட்டு அந்த மனிதரை நம்ம என்ன பண்ணுறோம் புகழ்ச்சியில் இது பண்ணுறோம், அதுதான் ஹராம். ஸோ உங்களுக்கு முடியலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போங்க, அது தப்பு இல்லை அப்படின்றத நபி சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் எந்த நோயை கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம், அதுக்கான நிவாரணியை என்ன பண்ணுவான், அல்லாஹ் இறக்குவான். அதுக்கப்புறம் தான் அந்த நோயை இறக்குவான். நான் ஆல்ரெடி இதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நோய் இப்போ ஏதாவது ஒரு நோய் இறங்கியிருக்கு அப்படின்னா இந்த நோய்க்கு நம்ம என்ன பண்ணோம், மருந்து இல்லை, இந்த மருந்தே எங்கேயுமே கிடைக்காது, மருந்தே இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் ஒரு நோயை இறக்குனான்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், அதுக்கான மருந்து நிவாரணத்தை இறக்கிட்டு தான் அடுத்து அந்த நோயை இறக்குவான். ஸோ அப்படி சொல்லும்போதுமே என்னது ஷிர்க்கு தான். அந்த மருந்து இன்னும் கண்டுபிடிக்கவில்லை அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், அங்கே சொல்லணும். அதே மாதிரி அல்லாஹ் இறக்கின அந்த நோய்க்கான நிவாரணத்தை இறக்கிட்டான். அந்த நிவாரணம் அல்லாஹ் இறக்கிய அந்த மருந்து என்ன பண்ணுது, அந்த நோயுடன் பொருந்தினால் அதுக்கு அந்த நோய் குணமாகும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம தேடி தான் கண்டுபிடிச்சோம் அந்த ஆனால் என்ன பண்ணுவோம், அல்லாஹ் இறக்கிட்டான். அதை கண்டுபிடித்து அந்த நோய்க்கான மருந்து நம்ம சேர்க்கிறது சேர்த்துட்டோம் அப்படின்னா அது குணமாயிரும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதனால் நோய் குணப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், மருத்துவமனைக்கு செல்லாமல் இருப்பது கூடாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு உடல்நிலை ரொம்ப முடியலை அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், மருத்துவரிடம் செல்லுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்போ மருத்துவம் அதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் செய்கிறோம். மருத்துவத்தில் ஆன்மீக ரீதியான மருத்துவம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆன்மீக ரீதியான மருத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிப்போம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கல்ல, இதெல்லாம் நோய்க்கு ஷிஃபா தரும் அப்படின்ற மாதிரி. அதில் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஜம்ஜம் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது அஜ்வா பேரித்தம்பழம், கருஞ்சீரகம், தேன், ஒட்டகத்தின் சிறுநீர், பசும்பால் போன்றவை தான் என்னது ஆன்மீக ரீதியான மருத்துவம் அப்படின்றாங்க. இதில் இப்னுல் கய்யூப் அல் ஜூசியா அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. என்ன புக்குனா அல் த்வாப் அப்படின்ற புக் எழுதியிருக்காங்க. அவங்க நோய் நிவாரணத்தை செய்து, அதாவது அவங்க அந்த நோய்க்கான நிவாரணத்தை ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க அதை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அதோடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு புக் எழுதுகிறாங்க. சும்மா அவங்க கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அடுத்து ஒரு புக் எழுதலை, அதை கேட்டுட்டு அதை அவங்க மேலே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு புக் எழுதுகிறாங்க. அல் த்வாப் அப்படின்ற புக் எழுதுகிறாங்க. ஸோ அந்த புத்தகத்தில் என்ன எழுதுகிறாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மக்கால எங்கே இருக்காங்க, மக்கால கொஞ்ச நாள் தங்கி இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு என்ன பண்ணுது, சில நோய் ஏற்படுது. உடம்பு சரியாமல் என்ன பண்ணாங்க, சில நோய்க்கு அவங்க ஏற்படுது அவங்களுக்கு. அதை அவங்க எப்படி சரி செஞ்சாங்கன்னா, அஜ்வா பேரிச்சம்பழம், ஜம்ஜம் தண்ணீர் மற்றும் என்னது சூரத்துல் ஃபாத்திஹா, இது மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க கூறினார்களாம். இந்த 3 மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த நோய் காரணமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப என்னது இம்பார்ட்டன்னா, நம்பிக்கை என்பது முக்கியம். இப்போ ஒரு மனிதர் மனதில் முழு நம்பிக்கையோடு இந்த மருத்துவத்தை செய்தாங்கன்னா அவங்களுக்கு என்னது பலன் அளிக்கும். ஸோ நம்ம என்ன நோய் வந்தாலும் சரி நமக்கு ஷிஃபா கிடைக்கும் அப்படின்னு நம்பணும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இந்த மருத்துவம் மட்டும்தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. எந்த மருத்துவம் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், செஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் என்ன புரியுதுன்னா, நம்ம இப்போ உடம்பு சரியில்லைனாலும் சரி முடியலன்னு படுத்துடக்கூடாது. அல்லாஹ் எனக்கு பலது குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் நிவாரணி, அது இயற்கையாகவே என்ன பண்ணோம், அல்லாஹ் நமக்குள்ளே விதைச்சிருக்கான். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம முழுமையாக நம்பணும்னா அதுக்கு அல்லாஹ் பல மடங்கு, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பில்லியன் ட்ரில்லியன் மடங்கு என்ன பண்ணுவான், ரிசல்ட்டை தருவான். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்,
நம்பணும். அல்லாஹ்வால் குணப்படுத்த முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கணும். இதனால அல்லாஹ் எனக்கு குணப்படுத்துவான்றதையும் நம்ம நம்பணும். அடுத்து ஒரு அடியானால் முடியாததை அல்லாஹ் மட்டுமே செய்யக்கூடிய ஒன்றை அந்த அடியானிடம் எதிர்பார்ப்பது என்னது? ஷிர்க்கு. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷிர்குல் அக்பர் ஆகும். ஓகேவா? அந்த ஷிர்குல் அக்பர் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ அல்லாஹ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம்? குர்பானி செய்கிறோம். அறுத்து பலியிடுவதில் ஏற்படும் ஷிர்க். இப்போ நம்ம குர்பானி டாபிக் பார்ப்போம். இப்போ ஏன்னா அறுத்து பலியிடுவதுன்னா என்னது? குர்பானி தான். நம்ம அல்லாஹ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்? குர்பானி கொடுப்போம். ஸோ அதனுடைய நம்ம அதில் என்னென்னலாம் ஷிர்க்கு செய்கிறோம், இன்னும் என்னென்னலாம் நம்ம அறியாதது நிறைய நடக்குது. அது என்னன்றதை நம்ம லிட்டில் பிட்டாக கொஞ்சமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் உங்களுக்காக உங்களது இறைவனுக்காக என்ன பண்ணுங்க? தொழுங்க. உங்களோட இறைவனுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க? தொழுங்க. இன்னும் என்ன பண்ணுங்க? குர்பானி கொடுத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அல்லாஹ் இதில் சொல்லியிருக்கான். 108வது அத்தியாயம் 2வது வசனத்தில் சொல்லியிருக்கான். ஓகே, அல்லாஹுக்காக மட்டும்தான் என்ன பண்ணணும்? நம்ம அறுத்து பலியிட வேண்டும். இப்போ நம்ம குர்பானி கொடுக்குறோம். குர்பானி கொடுக்கும் போது ஃபஸ்ட்டு டைம் கொடுக்கும் போது அல்லாஹ்க்காக கொடுப்போம். இதே ஒரு 5 டைம் ரிப்பீட் ஆச்சுன்னா அல்லாஹ்க்காக கொடுப்போம். 6வது வாட்டி நம்மளுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்து 1 ஆடு 2 ஆடாக மாறும், 2 ஆடு 4 ஆடாக மாறுச்சு அப்படின்னா இப்போ யாருக்காக அந்த இடத்துல போகுது? ஸோ அந்த இடத்துல நம்ம ஷைத்தான் நமக்குள்ளே என்ன கொண்டு வருவான்? பெருமையை கொண்டு வருவான். ஸோ அந்த பெருமையிலேருந்து அல்லாஹ்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? பாதுகாப்பு தேடணும். அப்போ என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுக்காக தான் நான் கொடுக்குறேன், அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை நான் அல்லாஹ்வுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு அல்லாஹ் தான் அங்கே என்ன பண்ணணும்? முன்னிலை வைக்கணும். அடுத்த பாயிண்ட், அறுத்து பலியிடுவதை பல இடங்களில் வலியுறுத்துறது ஒரு விஷயம். இப்போ குர்பானினா என்னது? குர்பானினா பலியிடுறது தான். அல்லாஹ்க்காக யாருக்காக பண்ணுறோம்? அல்லாஹ்க்காக நம்ம அறுத்து பலியிடுறோம். இதே எப்படிலாம் போகுதுன்னா, நம்ம ஒன்று குர்பானி நம்மளுடைய பக்ரீத் டைமில் கொடுப்போம். இன்னொன்று எதுக்கு குர்பானி கொடுப்போன்னா அக்கீக்கா. அக்கீக்கானா என்னது? நமக்கு புதுசாக புள்ள பிறந்திருக்கு, ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னா பெண் குழந்தைக்கு 1, ஆண் குழந்தைக்கு 2 நம்ம கொடுக்குறோம், குர்பானி கொடுக்குறோம். மோஸ்ட் ஆஃப் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டு குர்பானிக்கு, அதாவது அல்லாஹ் அவங்களுக்கு செல்வம் அதிகமாக கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? கூட்டு குர்பானி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த குர்பானி கொடுக்குறோம். அந்த குர்பானியோட நன்மை எதுக்கு ஈடாக இருக்குன்னா, ஹஜ் இருக்குல்ல, ஹாஜிகள் ஹஜ்ஜில் கொடுப்பாங்களா குர்பானி, அந்த குர்பானிக்கு பெருநாள் குர்பானி மக்கள் கொடுப்பது ஈடாகும். ஹஜ்ஜு பெருநாளுடைய நம்ம கொடுக்கக்கூடிய குர்பானி என்ன அது போன்றது, அதுக்கு ஈடாகும். ஸோ அதோடைய நன்மை என்னது? நமக்கு அல்லாஹ் ஹஜ்ஜு பெருநாளப்போ கொடுக்கறதுல கொடுத்துடலாம். ஸோ நம்ம ஹஜ்ஜில் போய் நம்மளால் குர்பானி கொடுக்க அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் முடியும். ஆனால் நம்ம எல்லாராலையும் என்ன பண்ணுவோம்? அல்லாஹ் அந்த நாட்டத்தை கொடுக்க மாட்டான். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அதோடைய நன்மையை இப்படி நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதுதான் அது. அடுத்து இன்னும் சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ நம்ம மேலோடது அக்கீக்காவும் சரி, ஹஜ்ஜு பெருநாள் கொடுக்க போகிற குர்பானியும் சரி, யாருக்காக கொடுக்குறோம்? அல்லாஹ்வுக்காக கொடுக்குறோம். பட் இன்னும் சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, சில முஸ்லீம்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ், அவங்க என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய வலிமார்கள் அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு அப்புறம் அவங்களுடைய தேவையை நேர்ச்சி ஏதோ ஒரு நியத் வச்சுருக்காங்க, இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு அந்த நேர்ச்சியை சொல்லிவிட்டு அந்த தேவையை நிறைவேற்றியதும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய பெயரை சொல்லி என்ன பண்ணுவாங்க? அந்த குர்பானியை அந்த ஆடை பலி கொடுப்பாங்க. ஸோ அவங்க பேரில் என்ன பண்ணுவாங்க? அந்த இதை பலி கொடுப்பாங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் எப்படி, சில முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்க? ஜின்களுடைய இதுக்காக அறுத்து பலியிடுவாங்க. பேய் பிசாசுக்காக என்ன பண்ணுவாங்க? அறுத்து பலியிடக்கூடியவர்களாக இருக்காங்க. இவை எல்லாம் என்னது? ஷிர்குல் அக்பர் ஆகும். அல்லாஹ் நாம் அனைவரையும் அதுலேருந்து பாதுகாப்பானாக. ஆமீன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுத்து பலியிடுவது ஷிர்குல் அக்பர் ஆகும். இப்போ அல்லாஹ்க்காக நம்ம இல்லை, அல்லாஹ் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு இதுக்காக, ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, இல்லை அல்லாஹ் படைத்தவற்றிற்காக நம்ம பலியிடுவது என்னது? ஷிர்குல் அக்பர் ஆகும். ஸோ அது எது ஷிர்குல் அக்பர் அப்படின்னா என்னன்றது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேர்ச்சை. இப்போ நேர்ச்சை நோன்பு வைக்கிறோம், அந்த மாதிரி நியத்
ஸோ அதன் மூலயமா ஏற்படக்கூடிய ஷிர்க்கு அப்படின்னா என்னென்னன்றதை பார்ப்போம். இப்போ நேர்ச்சைன்றது என்னதுன்னா வந்து அல்லாஹ் நான் உனக்கு இது நீ எனக்கு என்னோடய விஷயம், இப்போ நான் ஒரு நியத் வைக்கிறேன், இதை நீ எனக்கு செஞ்சுட்டீங்கன்னா நான் உனக்கு வந்து குர்பானி கொடுக்குறேன், நான் உனக்காக வந்து ஹதியா பண்ணுறேன், சதக்கா பண்ணுறேன், அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் சொல்கிறோம்ல, அதுதான் நேர்ச்சை. நீ எனக்கு இது பண்ணு, நான் உனக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு நம்ம அல்லாஹ்க்கு லஞ்சம் கொடுத்து டீலிங் பேசுகிற மாதிரி தான் நேர்ச்சைங்கிறது. ஒரு சிலர் என்ன நினச்சிருக்காங்கன்னா நம்ம நேர்ச்சை செய்யலாம், அது மூலியமாக நமக்கு என்ன ஆகும், அல்லாஹ் சருவான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், நம்மளாம் அதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து ஆர்வம் மூட்டவில்லை, நீங்கள் வந்து நேர்ச்சை நோன்பு வையுங்க, அது அனுமதிக்கப்பட்டது தான் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே அந்த மாதிரி ஆர்வம் மூட்டவில்லை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அது ஒரு சிறந்த விஷயம் அல்ல, ஏன்னா அது சிறந்த விஷயமே இல்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நேர்ச்சை மூலயமா என்ன பண்ண ஒரு மனிதன் வந்து கஞ்சனாக இருந்து தவிர்த்துக்கிறான், அவ்வளோதான். இதுதான் நேர்ச்சை செய்கிறதுனால என்ன ஆகும், அந்த கஞ்சன் வந்து கொஞ்சம் கஞ்சத்தனத்தை வந்து கம்மி பண்ணிக்கிறான். ஒருவன் வந்து ஒரு ஆட்டை வந்து அறுத்து கொடுப்பதாக வந்து நேர்ச்சை செஞ்சுன்னா என்ன பண்ண அவங்க வந்து கொடுக்க தான் செய்யணும், கொடுத்து ஆக வேண்டும் அப்படின்றது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம நியத் வச்சுட்டோம், இதை நான் செய்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ நார்மலாகவே நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போது ஒருத்தவங்களுக்கு நம்ம வாக்குறுதி கொடுக்குறோம், வாக்குறுதினா நான் வருவேன் அப்படி ப்ராமிஸ், அதெல்லாம் வாக்குறுதி கிடையாது. இப்போ வந்து நாளைக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் வரேன், நம்மளால் முடியுமோ முடியாதான் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வரேன் அப்படின்னு சும்மா ஜஸ்ட்டு சொல்கிறோம்ல, ஓகே நான் வந்துடுறேன் நாளைக்கு, நான் இதை உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஓகே நான் கொடுக்குறேன் நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. பட் நம்ம என்ன பண்ணுவோம், மறுநாள் என்ன பண்ணுவோம், அதை மறந்துடும், அல்ல நமக்கு என்ன பண்ணுவோம், மறக்கடிக்கப்பட்டுருவோம். ஸோ அப்போ மறக்கடிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம வாக்கு கொடுத்துட்டோம், அந்த வாக்கை நம்ம என்ன பண்ணலை, காப்பாற்றலை. ஸோ அதுவுமே என்னது ஒரு இதுதான். ஸோ இதுவுமே ஒரு வாக்குறுதி தான். ஸோ என்ன பண்ணணும், இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன பண்ணணும், சொல்லி பழகணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா